எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தில இருக்க பவானி கத்திரி தான் நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து கத்திரி விதைகள சேகரிக்கும் முறைய நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நான் தோட்டத்திலேயே நல்ல பழுத்த பழமா 2 கொண்டு வந்திருக்கேன். எப்பவுமே நம்ம கத்திரி விதைகள் சேகரிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க செடியிலேயே நல்ல பழுத்த பழமா பார்த்து தான் நீங்க கொண்டு வரணும். அந்த கொண்டு வந்த பழத்த நல்லா லெமன் கட் பண்ற மாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அத நீங்க தண்ணீல ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, அது உள்ள இருக்க விதைகள் எல்லாமே சுத்தமா வெளிய வந்துரும். அந்த எல்லா விதைகளும் வெளிய வந்துருச்சுன்னா, அந்த தோல் எடுத்து நீங்க வெளிய போட்டுடுங்க. அ அந்த தண்ணீல இருக்க விதைகள வந்து நீங்க மெதுவா ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அது மேல மிதக்கிட்டு இருக்க விதைகள் எல்லாமே பிஞ்சு விதைகளா தான் இருக்கும். இல்லன்னா நம்ம கட் பண்ணும்போது அடிப்பட்ட விதைகள் மேல இருந்தாலும் மிதக்கிடும். அத நீங்க சுத்தமா வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா, 1 முறை இல்லன்னா 2 முறை நீங்க தண்ணி விட்டு, மறுபடியும் நீங்க அதே ப்ராசஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த இருக்கிற பேலன்ஸ் இருக்க பிஞ்சு விதைகளும் சுத்தமா வெளிய வந்துரும். அடியில தேங்குற எல்லா விதைகளுமே வந்து நல்ல விதைகளா தான் இருக்கும். முளைப்பு திறன் உள்ள விதைகளா தான் இருக்கும். இந்த விதைகள வந்து நீங்க எடுத்து வெயில்ல உலர்த்தி எடுத்து வச்சுட்டீங்கன்னா, நமக்கு தேவையான விதைகள் ரெடி ஆயிடும். இது போன்ற வீடியோக்கள பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.